வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இந்த அடிப்படையில் திமுகவிற்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையே இருக்கிற எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் மற்ற கட்சிகள் திமுகவிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிராண்டிங், ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த மூணும் பிஸ்னஸில் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை எப்படி அந்த பிராண்டை வந்து நிறுவனம் செய்வது, நிறுவனம்னா அந்த மக்கள் மத்தியில் போய் நிறுவுவது. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, அந்த ப்ராடக்ட் குறிப்பிட்ட அந்த ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட கிடைக்கிற மாதிரி பண்ணுறது, ஈஸியாக கிடைக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு ஹார்லிக்ஸ், அது எல்லா கடைகளிலும், பிரபலமான கடைகளிலும் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், சின்ன கடைகளில் கூட கிடைக்கும். அதனால தான் பிராண்ட் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமானது. இந்த மூணாவதாக இருக்கிற பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த ப்ராசஸும் முதல் நான் சொன்ன 2 ப்ராசஸோடு சேர்ந்து இது நடந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் வெற்றி அடையும். அது மாதிரி தான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் வியூகம். இந்த பிராண்டிங் அப்படிங்கிறதுல திமுக கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு 75 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. பிராண்டிங்னு ஆரம்பித்தது வேணால் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு அப்புறம் பிராண்டிங் பண்ணலாம். ஆனால் அது பிராண்டிங் பண்ணுறதுக்கு அது எடுத்த ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல், அதுக்குள்ளே நம்ம போகல. ஆனால் பிராண்டிங் பண்ணிடுச்சு. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, அதுலேயும் திமுகவை பற்றி தெரியாதவங்க யாரும் அதிகமாக இருக்க முடியாது. எல்லா பகுதியிலையும் திமுகன்னு ஒன்றை பற்றி தெரியும். ஸோ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் அவேர்னஸ் இருக்குது. பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பிராண்டிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த பிராண்டை நிரந்தரமாக நிறுவுறது, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது பிஸ்னஸில் முக்கியம். அதே மாதிரி தான் திமுக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு, அதிமுகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த திமுக செய்த 3 வேலைகள், பிராண்டிங், ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த 3ஐயும் திமுக மிக சரியாக செய்திருக்கிறது. அது நல்லதா கெட்டதா, அது மக்களுக்கு நன்மை பயக்குமா இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஒரு பிராண்ட் எப்படி தன்னை பிராண்டிங் பண்ணி ப்ராடக்ட் அவைலபிலிட்டி ஏற்படுத்தி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணும்போது தரம் அப்படிங்கிறது இருந்தால் தான் நிலச்சி நிற்கும். இங்கே திமுக அடிக்கடி தோற்று போகிறதுக்கான காரணம் தரம் இல்லை. ஆனால் அது ஏற்படுத்திய 3 ஸ்ட்ராட்டஜியை ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் அல்லது நல்ல எண்ணத்தோடு இயங்குகிற கட்சிகள் செய்தால் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுகவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், சில நேரம் தீய சக்திகளிடமிருந்து கூட நீங்கள் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.